கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் ஞாயிறு அன்று நல்லாயன் ஞாயிறு, இறை அழைத்தல் ஞாயிறு என்று சிறப்பித்தோம். அப்பொழுது இதே வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வாசகத்தினுடைய உட்பொருளையும் மறைபொருளையும் நாம் மறைவுரையிலே விளக்க கேட்டோம். எனவே முதல் வாசகத்தினுடைய மைய கருத்தை இன்றைக்கு நாம் நம்முடைய மறைவுரை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, திருத்தூதர் பணிகள் நூலிலே 2 முக்கியமான மனமாற்ற நிகழ்வுகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. முதல் நிகழ்வு பவுலடியாரை பற்றி. பவுலடியார் தன்னுடைய மனமாற்ற நிகழ்ச்சியை பற்றியே அவர் பெருமையாக பேசிக்கொள்கின்றார். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே அதை மீண்டும் மீண்டுமாக குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்ல, திருத்தூதர் பணிகள் நூலிலே 9ஆம் அதிகாரத்திலே அவருடைய மனமாற்ற நிகழ்வு, அவர் எப்படி தீவிரவாதம் கொண்டு இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய யாவே என்பவர்தான் உண்மை கடவுள், கிறிஸ்து என்பவரை நம்புகின்றவர்களெல்லாம் பூண்டோடு அழித்துவிட வேண்டும் என்று நினைத்து அவர் எவ்வளவு வீரியமாக அவர் இந்த அழித்தல் என்ற பணியை செய்தார். ஆனால் அதே பவுலடியார் அப்படியே மீண்டும் மனம் திரும்பிய பிறகு இந்த கிறிஸ்துவத்தை வளர்ப்பதற்கு தனது இன்னுயிரையும் ஈன்றார். அவர் தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார். இது ஒரு மனமாற்ற நிகழ்வு. அது நடந்தது திருத்தூதர் பணிகள் நூல் 9ஆம் அதிகாரம். 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, புனித பேதுரு திருச்சபையினுடைய தலைவரை பற்றி குறிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி மாற்றம் அடைகிறார், மனமாற்றம் பெறுகிறார் என்று நாம் பார்க்கலாம். எப்படி என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, பேதுரு என்று சொல்லக்கூடியவர் ஒரு சாதாரண யூத மனப்பான்மை கொண்டவர். யூதர்கள் இன்றைக்கும் என்ன நினைக்கின்றார்கள் என்று சொன்னால், தாங்கள் தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். அப்படி என்ற பொழுது மற்றவர்களையெல்லாம் தங்களோடு சேர்த்து கொள்ள மாட்டார்கள். மற்றவர்களை அவர்கள் புறக்கணிப்பார்கள். எனவே தான் அவர்களுக்கு புற இனத்தார் என்று பெயரையும் வைத்திருந்தார்கள். தாங்கள் மட்டும்தான் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய மக்கள் என்ற வகையிலே தங்களையே அவர்கள் பிரித்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, இவ்வாறு பிரிக்கின்ற பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒரு சாரார் உயர்ந்தவர், இன்னொரு சாரார் தாழ்ந்தவர், ஒரு சாரார் தூய்மையானவர், இன்னொரு சாரார் அழுக்கானவர், அவர்கள் குறைவு உள்ளவர்கள், பாவிகள் என்றெல்லாம் பிரித்து பார்க்கின்ற மனநிலை வருகிறது. அதே போன்றுதான் யூதர்கள் தங்களை, இஸ்ராயல் மக்களை தூய்மையானவர்களாகவும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாகவும் புனித மக்களாகவும், மெசியா அவர்களுக்கு மட்டும்தான் வருவார், மீட்பு என்பது அவர்களுக்கே உரியது என்றெல்லாம் நினைத்தார்கள். ஆனால் பேதுரு இந்த சாதாரண யூத மனநிலையிலிருந்து இப்பொழுது மாற்றம் பெறுகிறார். அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், அங்கே ஒரு காட்சியை காண்கின்றார். அந்த காட்சியிலே கடவுள் அவருக்கு பல்வேறு உயிரினங்களை காட்டுகின்றார். இதையெல்லாம் வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்குகின்றார். அப்பொழுது கடவுள் அந்த காட்சியிலே சொல்கிறார், கடவுள் படைத்ததிலே எதுவும் கெட்டது இல்லை, தீமையானது இல்லை, அழுக்கானது இல்லை, எல்லாம் நல்லதென கடவுள் கண்டார் என்ற செய்தியை கொடுத்த பிறகு அவர் விழித்தெழுகிறார். பிறகு கொர்னேலியுஸ் என்ற ஒரு படைத்தலைவனுடைய வீட்டிற்கு சென்று அங்கே ஜெபிக்கின்றார். அவ்வாறு ஜெபிக்கின்ற பொழுது அவர் வேண்டலின் பொழுது தூய ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வருவதை அவர் பார்க்கின்றார். ஆக தூய ஆவியானவர் யாருக்கு மட்டும்தான் என்று நினைத்திருந்தார் என்ற பேதுரு என்று சொன்னால், அவர்களுக்கு மட்டும்தான் தூய ஆவியானவர் வருவார். ஏனென்றால் அவர்கள் அந்த பெந்தகோஸ்தே நாளின் பொழுது தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். எனவே மற்றவர்களும் இவர்களிடமிருந்து தான் அந்த தூய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். இல்லை, அந்த தூய ஆவியானவர் அவர்கள் மேல் தாமாக இறங்குவதை கண்டு அவர் மாற்றம் பெறுகிறார். எனவே கடவுளின் பிள்ளைகள் எல்லோரும் என்பதை ஏற்றுக்கொள்கிறார். எல்லோருக்கும் இறைவன், எல்லோருக்கும் மெசியா, எல்லோருக்கும் மீட்பு என்ற ஒரு மாற்றம் பெற்ற மனிதராக, மனநிலையில் அவர் மாற்றம் கண்டவராக தனது பணியை ஆரம்பிக்கின்றார். எல்லா இடங்களுக்கும் இந்த நற்செய்தி பரவ வேண்டும் என்று அவர் துணிகின்றார், அறிவிக்கின்றார். இதற்கு முன்பாக இந்த நற்செய்தியை அவர் எருசலேமில் மட்டும்தான் போதிக்க வேண்டும், இஸ்ராயல் மக்களுக்கு மட்டும்தான் இது தேவை என்று நினைத்திருந்தார். ஆனால் இப்பொழுது அந்த மாற்றம் பெற்ற பிறகு எல்லா மக்களுக்கும் இந்த நற்செய்தி உரித்தாகட்டும்,
எல்லா மக்களுக்கும் இந்த இயேசு ஆண்டவர் உரித்தாகட்டும், மெசியா என்பவர் எல்லோருக்கும் தான் என்று அவர் நிலை மாற்றம் பெறுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலேயும் இத்தகைய ஒரு மாற்றம் பரந்த ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்தும். நாம் எப்பொழுது குறுகிய ஒரு கண்ணோட்டமாக நம்மையே பிரித்து தனித்து வைத்திருக்கின்றோம் என்று நினைத்தால் பிறரை நாம் வெறுப்போம், பிறரை நாம் ஒதுக்குவோம், பிறரோடு இணங்கி இருக்க மாட்டோம். பலவிதமான பிரிவினைகளையும் அங்கே ஒற்றுமையின்மையையும் தான் நாம் ஏற்படுத்துவோம். மாறாக எல்லோரிடமும் கலந்து இணைந்து இருக்கின்ற பொழுது ஒற்றுமையின் வகையிலே நாமும் இந்த ஒன்றுபட்ட ஒரு திரு அவையை உருவாக்குவோம். எனவே பிளவுகளை நீக்கி பிரிவுகளை போக்கி ஒன்றுபட்ட திரு அவையாக வாழ இறையருளை வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.